Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம 60% 80% ரைஸ் வந்து எப்படி குக் பண்றதுன்னு பார்க்க போறோம். இது மெயினா வந்து நான் ஸ்டவ்ல யூஸ் பண்ற தம் பிரியாணிக்கு யூஸ் பண்ற மெத்தட் இது வந்து ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணுங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 750 கிராம் 3 கப் மெஷர்மெண்ட். இது வந்து நான் தண்ணில வாஷ் பண்ணிட்டு தண்ணி இல்லாம 10 மினிட்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த ரைஸ் குக் பண்றதுக்கு நான் வாட்டர் வந்து ஒரு 1.5 லிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, அப்புறம் வந்து ஆயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன். ஆயில் எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரைஸ் வந்து ஸ்டிக் ஆகக்கூடாதுன்றதுக்காக யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஏலக்காய் வந்து நசுக்கி 4 நம்பர், பட்டை வந்து 2, இது வந்து ஷாய் ஜீரான்னு வாங்க. இது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். பார்க்க வந்து ஜீரகம் மாதிரியே தான் இருக்கும். இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த ரைஸை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ தான் வந்து நல்ல வாட்டர் ஹீட்டாக இருக்கிறனால பாருங்கள் பபுள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் ரைஸ் குக் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரைஸாகவே தான் இருந்தது ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஒரு லென்த்தினஸ் சேஞ்சஸ் இருக்கும், ஆனால் குக் ஆகிருக்காது. இதுதான் 60% குக் ரைஸு. இது பார்த்திங்கன்னா நசுக்குனிங்கன்னா இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உடையாது. ஸோ இதுதான் 60% ரைஸ் குக்டு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 1/2 ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது நம்ம வந்து ஃபஸ்ட் லேயர் ஆஃப் இது வந்து தம்முக்கு போடுறது இந்த 60% ரைஸு தான். ஸோ இதை வந்து ஒரு கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து அந்த கிரேவிக்கு மேலே போடுறதுனால இந்த 60% ரைஸை வந்து ஒரு நம்ம போட்ட அளவுலேருந்து ஒரு பாதி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் இதை வடிகட்டிட்டேன். ரொம்ப தண்ணி இருந்தால் பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ லைட்டாக தண்ணி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை நான் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் இதுதான் அந்த 60% ரைஸு. இப்போ என்னென்னா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இந்த ரைஸ் வந்து இப்போ கொஞ்சம் அப்படியே மேலே ரைஸ் ஆகி வரும். ஸோ அதுதான் வந்து நமக்கு 80% ரைஸு குக்டு ரைஸ். அது பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் கீழே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா மேலே இந்த மாதிரி ஸ்டேஜ் தான் 80% நம்ம சொல்கிறது. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து லைட்டாக உடையிற மாதிரி இருக்கும். அமுக்குனா லைட்டாக இந்த பக்குவத்தை தான் நீங்கள் வந்து எடுத்து வடிகட்டிடுங்க. இது 60% ரைஸு பாருங்கள் உடையாது. இது வந்து 80% ரைஸ். இது வந்து கொஞ்சம் அமுக்குனா உடையும். ஸோ இதுதான் வந்து நம்ம தம் பிரியாணிக்கு போடுற ரைஸ் மெயினாக 60-80%. உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.